ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம வந்து கிச்சன் டைல்ஸில் இருக்கிற அந்த எண்ணெய் பிசுபிசுப்பெல்லாம் எப்படி வந்து தொடச்சி எடுக்கிறது அப்படின்னு பார்க்க போகிறோம். இதுக்கு பார்த்திங்கன்னா சோப் ஆயிலோ இல்லை சோப்போ எதுவுமே தேவையில்லை. கொஞ்சமாக வந்து சோடா மாவு மட்டும் யூஸ் பண்ணுங்கள். கொஞ்சம் நல்லா சோடா மாவு தொட்டுட்டு அந்த டைல்ஸ் மேலே வந்து தேய்ச்சி விட்டுடுங்க. ஒரு 10 நிமிஷம் இல்லை 1/4 மணி நேரம் அப்படியே வந்து விட்டுருங்க. அது நல்லா ஊறின பிறகு இந்த மாதிரி ஒரு ஸ்க்ரப் எடுத்து நல்லா தேய்ச்சி விட்டிங்கன்னா அந்த பிசுபிசுப்பெல்லாம் வந்துடும். நீங்கள் சோப் ஆயிலோ இல்லை சோப்போ இல்லை வேறு எதுவுமே யூஸ் பண்ண வேண்டியதே இருக்காது. சுத்தமாக அந்த அந்த எண்ணெய் பிசுபிசுப்பு எல்லாமே வந்துடும். இந்த மாதிரி நீங்கள் ஒரு 2 மாதத்துக்கு 3 மாதத்துக்கு ஒரு வாட்டி பண்ணாலே இது போதுமானது. ரொம்ப எல்லாம் நீங்கள் வந்து இது தேய்க்கிறதுக்கு மெனக்கெட தேவையில்லை. இந்த சோடா மாவு பட்டு போட்டுட்டு ஒரு 1/4 மணி நேரம் ஊற வச்சுட்டு நல்லா ஸ்க்ரப்பை போட்டு தேய்ச்சிட்டிங்கனால அந்த எண்ணெய் பிசுபிசுப்பெல்லாம் போயிடும். கொஞ்சம் கூட நம்ம கையில் கூட ஒட்டவே ஒட்டாது. இது தேய்ச்சி கழுவுன பிறகு பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு. இதுக்காக நீங்கள் ஒரு 1/2 மணி நேரம் செலவு பண்ணால் போதும். நல்லா க்ளீன் ஆகிடும். அந்த டைல்ஸ் எல்லாம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் கூட அந்த பிசுபிசுப்பு கரையோ அந்த மஞ்சள் கரை எதுவுமே இருக்காது. நல்லாயிருக்கும். இந்த சோடா மாவு மட்டும் நீங்கள் யூஸ் பண்ணால் போதும், வேறு எதுவுமே தேவையில்லை.